இது வந்து இந்த மாதிரி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி வந்து கணேசன் என்பவர் ஆளு 20 பேரை கூட்டியாந்து அடிச்சு கொலை மிரட்டல் பண்ணி கடை நடத்த விட மாட்டேன், கடை எனக்கு வந்துருச்சு, நீ வெளியே வந்து சொன்னார். நான் அப்ப அவரிடம் என்ன சொன்னேன்டா, 85 லட்சம் நான் செலவழிச்சிருக்கிறேன், 85 லட்சத்தை கெட்டிட்டா நான் வெளியேறிக்கிறேன், உனக்கு கடையை கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து காவல்துறை ஐயா என்னையே வற்புறுத்தி, எனக்கு 61 வயசாகுது, சட்டையை பிடிச்சி இழுத்து முதுகுல குத்தி 100 பேர் நிக்கிற இடத்துல அவளை அசிங்கப்படுத்தி என் பொருளை வந்து ஒரு 10,000 ரூபாய் பொருளை ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு வந்துட்டார்கள். வந்து எனக்கு போலீஸ்காரங்க ஆதரவே கிடையாது, நான் கொடுக்குற மனுவை எதுவும் வாங்கவில்லை, என்னை கொலை மிரட்டல் பண்ணி அவங்க சொன்னதுனால ஐயா எஸ்ஐயா வந்து என்னை சட்டையை பிடிச்சி, எனக்கு 61 வயசாகுது, நான் இன்னைக்கே செத்துருவேன் ஸ்டேஷன்ல, எனக்கு வந்து வெறி பிடிச்சு நான் அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன், காலுகையெல்லாம் உதறுது, இந்த மாதிரி அசிங்க நான் எனக்கு 61 வயசாகுது, எங்க அப்பா அம்மா வளர்த்து அந்த ஆழம் இல்ல, நான் எவ்வளவு சொல்றேன் சார், நீங்க போங்க ஸ்டேஷனுக்கு நான் வர்றேன்னு சொல்றேன், நீ ஏறினாலே ஏறிண்டு 3 வண்டிக்கு போன் பண்ணி 3 சீப்பு வந்து என்னை தூக்கி வந்து உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். புகார் வந்து நாங்க வந்து முந்தா நாள் நான் கொடுத்தேன், என்னைய இந்த மாதிரி 20 பேரை கூட்டியாந்து கொலை மிரட்டல் பண்றாங்க சார், நீங்க அதை கேட்டு கொடுங்கன்னதுக்கு அவங்க யாருமே என் கேஸை எடுக்கல, அவங்க கேஸை எடுக்கிறாங்க, என் கேஸை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க? இப்போ அவர் வந்து ஒரு வான் பண்ணணும், என்னைய ஏப்பா நீ கடை வச்சிருக்க, நாளை இருந்து வைக்காதுன்னு சொல்லலாம், என்னைய வற்புறுத்தி 3 வண்டியை கொண்டாந்து அள்ளி போட்டு என் ஜாமான் புறாத்தையும் காசையும் ஒரு 10-50,000 இருந்தது கல்லாவிலையா அதையும் எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. கொலை மிரட்டல். ஆமா, என்னை வந்து அவங்க கடை நடத்தக்கூடாது, கணேசன் அவர் வந்து வெளியேற சொல்லிட்டாரு, அவருக்கு லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சரவணன், குண்டு சரவணன், காட்டாங்குளத்தூர் அந்த பையன் 3 பேரும் காலி பண்ண சொன்னதாக வந்து இவங்க எல்லாத்தையும் அழிட்டு வந்துட்டாங்க. அந்த பாருக்கு அந்த பில்டிங் ஓனருக்கு உங்களுக்கு தான அக்ரிமெண்ட்? எங்க என் பையன் பேர்ல அக்ரிமெண்ட், கண்ணன் பேர்ல அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் காவல்துறையா உங்களுக்கு? காவல்துறை எதுக்காக வந்தாங்க, எப்படி என்ன வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு விவரம் தெரியவில்லை. என்ன எனக்கு இதனால வந்து இப்ப ஒரு 1 கோடி, எனக்கு இப்ப வந்து ஒரு 50,000 ரூபாய் பொருள் நஷ்டம், பூரா கீழே மேலையும் கொட்டி என்னைய சொக்காவை பிடிச்சி இழுத்து குறையில இருந்தது சார் விடுங்கன்னு சொன்னது தவறுன்னு சொல்லி என்னைய தூக்கிட்டு வந்துட்டாங்க வண்டியில. 3 சீப்பு வந்துருச்சு. அங்க சிவில் மேட்ரு கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது, நான் 5 மாசமா கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என் பையன் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இவங்களுக்கு கோர்ட்டுக்கு சார்வங்களுக்கு என்ன இருக்கு, கோர்ட்டு நீதிமன்றம் சொல்ல போய் நாங்க பாத்துக்கிற போறோம், எதிர்பார்த்தேன் இவங்களுக்கு இதுக்கு வேலையே இல்லையே, எங்களை வந்து இப்படி அசிங்கப்படுத்தணும். 81 வயசுல நான் இன்னைக்கு வர ராம்நாட்டு சில்லாவில் பிறந்து வளர்ந்தவன் தான், இதுவரை என்னை யாரும் சொக்காவை பிடிச்சு இழுத்ததும் கிடையாது, நான் அவளை அசிங்கப்பட்டதும் கிடையாது. இப்ப கூட 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தா தீ குளிச்சிருவேன் ஸ்டேஷன்லயே. ஆமா, கண்டிப்பா குளிப்பேன், என் காலையில ஆளுது, நான் வந்து அவளை ஒரு ரோசமான ஆளு, என்ன தண்ணி கொண்டு வாட குடிக்க, என்ன எந்த நிக்கிறார ஐயா டொப்பி, அந்த ஐயா தான் வந்து என்னை தூக்கிட்டு வந்தாரு. அவர் பேரு எனக்கு தெரியாது, பேரு என்னமோ சொன்னாரு, அந்த மயக்கத்துல எனக்கு பிரஷர் வேற, சாவிஸ் நான் வந்து அதோட விட்டேன். என்ன சரி, இப்ப 50,000 ரூபாய் வந்து நீங்க கல்லால கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க போலீஸ், ஆனா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. 50,000 வந்துட்டாங்களா? ஆமா, இப்ப போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இப்ப வந்து ஸ்டேஷன்ல வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. என்ன நான் அவனுக்கு சொல்றேன் சார் விடுங்க, நான் முடியாத மனுஷன், வான் பண்ணுங்கிறதுக்கு விடவே மாட்டேன்ட்டாங்க. அக்கா நீங்க வாங்க. என் பேர் எழுவக்கா, நான் பெத்த மயன் கண்ணு இடத்துக்கு போய் கேட்கையில வேளச்சேரியில இருக்கேன், அண்ணா இது பாடி புதுநேரில் இருக்கையில என் மயன் போய் சரவணத்தை கணேசனை பார்த்துருக்கேன். பார்த்து நீ 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பா, நீ கட்டணும்னு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு தர வாடகை எல்லாத்துக்கும் எக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன். தர வாடகை எக்ரிமெண்ட் போட்டதுல 3 வருஷம் வரைக்கும் கடை வரல. கடை வந்ததை என் மயன்டையும் சொல்லலை, என் மயன் வந்துட்டேன், என் மயனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்த இடத்துல குண்டு சரவணன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை விரட்ட பார்த்தாங்க. நாங்க என் சொந்தக்கார பையன்ட்ட ஒரு கவுன்சிலர்ல நிக்கிறேன், அங்கே போனோம். அங்கே போனதுக்கு கணேசன்ட்டு அங்கே பணத்தை ஒப்படைக்க சொன்னாங்க. 35 லட்சம் கட்ட சொல்லி 45 லட்சம்னாங்க, 35 லட்சம்னாங்க. எங்களை பாடாப்படுத்தி பரிசை உழைச்சு தீபாவளிக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வரி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போசு கிழவங்களுக்கு நான் பெத்த மயன், ஆளுகிட்டு காசு ஆளுங்கிறது
நான் தன்னால சாக முடியாம இருந்து முறுக்கு பிடிச்ச அனல இருந்து சாகிறி என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாதவன ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு ஊர் சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் எப்போல இருந்து அப்போல இருந்து எனக்கு தெரியும் கொடுமைப்படுத்துறாங்க. எங்க கொடுமை எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கான். 1 லட்ச ரூபாய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு கட்டத்தை நாங்க வெளியேறோம். 1 கோடி ரூபாய் 3 நாளைக்கு முன்னுக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது. என் புருஷனை கொடுமைப்படுத்திருக்காங்க. என் மகன் கூட்டிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய் இப்ப நாங்க ஊர்ல வட்டிக்கு வந்து இன்னைக்கு நடந்தது. இப்ப நானா போன் பண்ணி என் மகன்கிட்ட கேட்டு, என்னடா உங்க அப்பா போன் எடுக்கலன்னு, அப்பாவை போலீஸ் கூட்டி போயிட்டாமா, போன் போலீஸ்கார வாங்கிட்டான்னு சொன்னாங்க. போலீஸ்காரவும் போன வாங்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? போலீஸ்கார ஒரு பொண்டாட்டி உள்ள பேசுவோம், ஒரு பிள்ளை ஊட்டிய பேசுவேன், போன வாங்கி வச்சு உங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்க சட்டம் ஒண்ணு இருக்கா? அந்த பொம்பளத்துக்கு அந்த போலீஸ்காரங்க தானே அவங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? இதை யாரு கேட்டு கொடுக்கறது? நீங்க டிவிக்காரதான் கேட்கலாம். போலீஸ் என்ன சொல்றாங்க, நான் உள்ள போகல, நான் என்ன அவங்க பேசல. கம்ப்ளைண்ட் பேட்டியா சார், என்ன ப்ராப்ளம் சார்? நீங்க பண்றீங்க புரியுதா?